வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மகாராஜா. இவர் தான் நம்ம ஹீரோ. சலூன் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவரோட மனைவி இறந்துடுறாங்க. இவங்க தான் இவரோட மக. படிப்பில் கொஞ்சம் சுமார் தான், இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் கெட்டி. இவங்களுக்கு அப்பான்னா உயிர். ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற இவர், என் வீட்டில் இருந்த லக்ஷ்மியை காணோம், உடனே கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர், லக்ஷ்மிங்கிறது யார், உன்னோட ஒய்ஃபா, உன் மகளா, இல்லை உன் அக்கா தங்கச்சி இப்படி யாராவதா அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர் சொன்ன பதிலை கேட்டதோ டென்ஷன் ஆன இவர், ஏண்டா இதுக்கு நாங்கள் உடனே ஓடணுமா, எங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர், சார் என் பொண்ணு ஸ்கூல் கேம்புக்கு போயிருக்கா, அவள் வந்த உடனே லக்ஷ்மி எங்கன்னு கேட்பா, அதனால் நீங்கள் உடனே லக்ஷ்மியை கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதும் இவர் ஷாக் ஆகி நிற்கிறாரு. இவரோட மேலதிகாரியே பணத்தை பார்த்ததும் அசந்து போய் உடனே லக்ஷ்மியை தேட ஆரம்பிக்கிறாரு. கட்டம் போட்ட சட்டை, இவர் தான் வில்லன். இவங்க 2 பேரும் ஊருக்கு வெளியே தனியாக இருக்கிற வீடுகளில் புகுந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிவிட்டு பணத்தையும் நகைகளையும் கொள்ளையடிக்கிற ஆளுங்க. வெளி உலகத்துக்கு எலக்ட்ரிக் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற இவர் தன் மனைவி குழந்தையோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு கொள்ளைக்காரங்கிறது இவரோட மனைவிக்கே தெரியாது. ஊர் உலகத்தில் இவர் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இவருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்ன சம்மந்தம்? லக்ஷ்மிங்கிறது யார்? லக்ஷ்மியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இவரோட மகளுக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன சம்மந்தம்? இதுதான் மீதி கதை. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இதுதான் இந்த படம் கற்றுக் கொடுக்குற பாடம். சினிமாவை காட்டுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் கண்ணெதிர்க்க நிஜமாகவே நடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ தான் நடிப்புலேயும் சண்டை காட்சிகள்லேயும் பொழந்து கட்டுறாரு, வெளுத்து வாங்குறாருன்னா, இந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு நடிச்சிருக்காங்க. படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகுது. ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.